ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு பதிவு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 100 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஆடி அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் கிரக மாற்றங்களும் ஆனது பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க. ஸோ இந்த கிரக பயிற்சிகளினுடைய தாக்கங்களானது கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா எப்படி காணப்பட போகிறது, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையானது பார்த்திங்கன்னா எப்படி அமையும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த கிரக பயிற்சிகளினுடைய தாக்கங்களானது அதிர்ஷ்டமா, சாதகமா, பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடந்த ஒரு பல மாதங்களாகவே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. முக்கியமாக சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கி மகிழ்ச்சியானது இப்பொழுது நிலவும். சுபகாரிய தடைகள் நீங்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருக்கு. கடன் பிரச்சனைகள், குடும்பத்தினருக்கு பார்த்திங்கன்னா உடல்நல பாதிப்புகள் உள்ளிட்டவை ஆனது உங்களுக்கு குறையுங்க. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளானது நீங்கி வருமானமும் சேமிப்பும் இப்பொழுது அதிகரிக்கும். திருமணம் ஆகாமல் தடைகள் ஏற்பட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணங்களானது கை கூடக்கூடிய வாய்ப்புகளாக உள்ளது. இருப்பினுமே அஷ்டம சனி நடப்பதனால முக்கிய முடிவுகளை பார்த்திங்கன்னா அஷ்டம சனி பயிற்சி முடியும் வரை எடுக்காமல் இருப்பது தான் சிறந்தது. திடீரென்று பண வரவுகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் பொருளாதார ரீதியாக உங்களுடைய சேமிப்பையோ நகை வாங்கக்கூடிய சூழ்நிலையோ பார்த்திங்கன்னா ஏற்படுத்துங்க. அதே போல் நிலம் மற்றும் ஏற்கனவே செய்திருந்த முதலீடுகளில் இருந்து பண வரவுகளும் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள் உள்ளிட்டவை பார்த்திங்கன்னா போக்க உதவும். ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வருமானமும் பொருளாதாரங்களும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில், அலங்கரிப்பதில் செலவுகளை பார்த்திங்கன்னா செய்வீர்கள். சகோதரர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளானது நீங்கும். அஷ்டம சனியினால இல்லற வாழ்வில், திருமண வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் சஞ்சாரங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை குறைத்து இணக்கத்தை பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது காதலும் கைகூடும். வேலையில் எதிர்பார்த்த மாற்றங்களானது கிடைக்கும். அல்லது புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய 3வது வாரத்தில் சாதகமான ஒரு காலங்களானது பார்த்திங்கன்னா நிலவு போகிறது. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கு இது பொற்காலங்களாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காலகட்டங்களாக இருந்தாலுமே வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு சாதாரணமாக இருக்குங்க. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வணிக விரிவாக்கங்கள் செய்வது அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவது உள்ளிட்டவை பெரிய நஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா சீருடை பணி சார்ந்த வேலைகள் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டங்களாக இது இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக இருக்கின்றன. முதலீடுகள் செய்வதை குறிப்பாக பார்த்திங்கன்னா வியாபாரிகள் அகலக்கால் வைப்பதை தவிர்க்க வேண்டும். பங்குச்சந்தையில் முன் அனுபவங்கள் இல்லாமல் பெரிய தொகை முதலீடு செய்வதனால நஷ்டங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க. குடும்பத்தில் தனிப்பட்ட விதத்தில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோடு இருந்த அந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது நீங்கி மகிழ்ச்சியாகவே பார்த்திங்கன்னா மாறுவது மற்றவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்துங்க. எனவே உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. கண் திருஷ்டினால பாதிப்புகளானது உங்களுக்கு அதிகம் ஏற்படலாம் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. அதே போல் உடல் ஆரோக்கியங்கள் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா
கழுத்து வலி, தோள்பட்டை வலி உள்ளிட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது ஏற்படலாம் என்பதனால ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடற்பயிற்சி செய்வதும் அவசியம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அறிவு திறன்களானது கூடும். இனிமையான பேச்சின் மூலமாக பலரது உதவிகளானது கிடைக்கப் பெறுவீர்கள். செல்வங்கள் சேரும். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கே உங்களுக்கு காணப்படுங்க. எதிர்ப்புகளானது இப்பொழுது அகலும். உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடைகளானது நீங்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. பல வகை முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். பழைய பாக்கிகளானது இப்பொழுது வசூலாகும். தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியங்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவையற்ற இடமாற்றங்களானது உண்டாகலாம். மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் போதும் அவர்களுக்கு உதவிகள் செய்யும் போதும் கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவைங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. பெண்களுக்கு அறிவுத்திறமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலமாக எதிலுமே வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும். தேவையான பண உதவியும் இப்பொழுது எதிர்பார்க்கலாம். கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது உண்டாகும். வராது என்று நினைத்த பொருளானது இப்பொழுது வந்து சேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலைகளானது மாறி வேகங்களானது பிடிக்கும். தன லாபங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு சேரும். மாணவர்களுக்குமே திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். கல்வியில் முன்னேற்றங்களானது காணப்படும். பல வகையிலுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை நடைபெறும். பணப்புழக்கங்களானது அதிகரிக்குங்க. முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த ஒரு காலகட்டங்கள் இது. திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்வது சாதகமாக முடியும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் தரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாடு செல்ல விசா இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது அதிகரிக்குங்க. உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பங்களானது உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பானது உண்டாகுங்க. நண்பர்களால் ஆதாயங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படும். சகோதரர்களுடன் கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் பணிச்சுமைகள் குறைவதனால உற்சாகமாக இருப்பீர்கள். சக ஊழியர்களிடையே மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கையானது இப்பொழுது நிறைவேறுங்க. பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் வியாபாரம் தொழிலில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் காணலாம். விற்பனையும் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது நன்றாக இருக்குங்க. சக வியாபாரிகள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு காலகட்டங்களாக இது இருக்கும். புகுந்த வீட்டாரினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உங்களுடைய ஆலோசனைகள் பெரிதும் பாராட்ட பெறும். அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலையானது இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கிறது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகள் இனிதே நடந்தேறும். வீடு நிலம் மற்றும் வாகனங்களை நீங்கள் வாங்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருட்களை பார்த்தீங்கன்னா இப்பொழுது களவு கொடுக்க நேரிடலாம். உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அறிமுகம் இல்லாதவர்களினுடைய வீட்டில் எதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதேபோல் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பார்த்தீங்கன்னா அளவோடு தான் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல லாபங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலுமே கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியும் வரும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜைகளை செய்து விரதங்களை இருப்பது கஷ்டங்களை போக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி தைரியங்களானது உங்களுக்கு உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.